திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கத்தின் சார்பாகவும் புரசை திருநெறி கழகத்தின் சார்பாகவும் மிகச்சிறப்பாக நிகழ்ந்து வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியிலே நாம் 5ஆம் தந்திரத்தை தொடர்ந்து இன்றைய தினமும் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உயிர் படுகின்ற துன்பத்திலிருந்து அது விடுபட்டு பேரானந்தத்தை பெற வேண்டும் என்கிற கருணையின் காரணமாக சிவபெருமானால் இம்மண்ணிலே வருவிக்க உற்ற ஞானிகள் எல்லாம் சிவபெருமான் எவ்வாறு உணர்த்துகின்றானோ அவ்வாறு நெறிகளை எல்லாம் படைத்து தந்திருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் தேவாரம் அருளி செய்திருக்கிறார். திருநாவுக்கரசர் பாடல்கள் அருளி செய்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார். மணிவாசகர் தன்னுடைய சொந்த அனுபவங்களை பாடல்களாக வடித்து தருகிறார். இவை எல்லாமே நெறிகளை நமக்கு வகுத்து தருகின்றவையாக அமைந்திருக்கிறது. எனவே இவையெல்லாம் எப்படிப்பட்ட நெறிகளிலே நாம் நிற்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த நெறிகளை சொல்லுவது. மொத்த திருமந்திரத்தை பற்றியே தெய்வச்சேக்கிழார் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிற பொழுது, ஊனுடம்பில் பிறவிவிடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய. இதுதான் தெய்வச்சேக்கிழார் நம்முடைய திருமூல தேவநாயனாருடைய புராணத்தில் நிறைவு பகுதி வருகிற பொழுது திருமந்திரத்தை அருளி செய்த திருமூலருடைய நோக்கம் என்ன? ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் 4 மலர் நல் திரு மந்திர மாலை. அப்ப இந்த உடம்பிலே ஒரு விடம் தீண்டி இருக்கிறது. அது என்ன விடம்? பிறவி விடம். ஊன் உடம்பில் பிறவி விடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய. பிறக்கிறதும் இறக்கிறதுமா இதே தொழிலா செய்துகிட்டு இருக்கு இந்த உயிர். இதை நீக்குவதற்காக பெருமான் பெரிய பெருங்கருணையினாலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர் போன்ற ஞானிகள் வருவிக்க உற்றார்கள். அவர்கள் நெறிகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். இப்போ பொதுவாக பார்க்கிற பொழுது நாம் திருஞான சம்பந்தர் சத்புத்திர மார்க்கம், திருநாவுக்கரசர் தாச மார்க்கம், சுந்தரர் சகமார்க்கம், நம்முடைய மணிவாசக பெருமான் சன்மார்க்கம் அப்படின்னு நாம் சொல்லுகிற வழக்கத்தோடு இருக்கு. இந்த சன்மார்க்கம் என்று சொல்லுவதிலே சில குழப்பங்கள்
நம்முடைய சைவ சமயத்தில், சைவத்தில் இல்லை மற்றவர்களால் ஏற்படுத்தப்படுகிறது. சன்மார்க்கம் என்றால் என்ன? மணிவாசகர் குரு நிலையில சிவபெருமானை சந்தித்து பெருமானுடைய அணுக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த இன்பத்தை வேண்டி நிற்கின்றார். திருவாசகம் எப்படி செய்தோம் அப்படிங்கிறத மணிவாசக பெருமான் ஒரு இடத்துல சொல்லுகிற பொழுது, நீக்கி என்னை தன்னோடு முன் நிலாவகை. என்ன சிவபெருமான் தன்னோடு நான் அவர் கூட இருந்த பொழுது என்ன அவர்கிட்ட இருந்து நீக்கி குரம்பையில் புகப்பெய்து, ஒரு உடம்பை கொடுத்து அதில் புகப்பெய்து. இது திருவாசகத்தில் மணிவாசக பெருமானுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அவரே சொன்னது தான். நீக்கி முன் எனை தன்னோடு நிலாவகை. நிலாவகைன்னா நில்லாத வகை. சரி சரி போப்போ, உனக்கு வேலை இருக்கு போ கொஞ்சம் அப்படின்னுட்டு கீழே அனுப்பிச்சி விட்டார். சாமிக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் ஆபத்து. ஏன்னா முக்கியமான வேலைக்கு நம்மளை அனுப்பிச்சி விட்ருவார். அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்தே, ஆஃபீஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக மேலதிகாரிக்கு இருக்கக்கூடாது. இருந்தோம்னா என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் சொல்லுவாங்க, வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு. வேண்டாம், நான் சொல்லக்கூடாது, ரெக்கார்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நானே கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்சியராக வேலை செய்கிறவங்க, பெரும்பான்மையோர் சின்சியராக வேலை செய்கிறவங்க தான். ஏதோ 1-2 பேர் இப்படி தப்பாக வேலை செஞ்சு பாவம் இவங்களுக்கும் கெட்ட பேர். இல்லை, பெரும்பான்மையோர் அவங்கவுங்க டியூட்டி செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப நெருக்கமாக அதிகாரிகளோட, மேலதிகாரிகளோட ரொம்ப நெருக்கமாக இருந்தால், எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏன் சொல்லிட்டேன்னா, நான் சொன்னேன்னு சொல்லி மாட்டிக்க கூடாது. அதுக்காக போலீஸ்காரரோட ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா, கேஸ் கிடைக்கலன்னா ஃப்ரெண்டு மேலேயே கேஸை போட்டு புக் பண்ணிட்டு வரான். சொல்லிகிட்டே தான் செய்வாராம், இந்த மாதம் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, மொத்த கேஸ் ஜாஸ்தி வரல, அதனால் உன்னை கேஸில் போடுறேன் அப்படின்னு போட்டு வரான். அதனால் போலீஸ்காரோட ஃப்ரெண்டாக இருக்கிறதே ஆபத்தும்பார். இங்கே 1-2 போலீஸ்காரங்க வராங்க, கோபி நம்ம மாங்காட்லேருந்து, அவங்கள தவிர்த்து சொல்கிறேன். எனக்கு ஒரு 4-5 போலீஸ் அன்பர்கள் ரொம்ப நெருக்கம். அதில் மாங்காட்டில் 2-3 போலீஸு. என்ன பக்தி அப்பா, அவ்வளோ ஊற்றம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர்கள் கொண்டிருக்கிற அந்த திருமுறை மேலேயும் சிவத்து மேலேயும் வச்சிருக்கிற ஊற்றம் பார்க்கிற பொழுது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு வியப்புக்குரிய. ஏன்னா அவர்கள் பார்க்கிற அந்த தொழிலை தினம் திருட்டு போய் மூஞ்சில தான் முடிக்கணும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எல்லாரையும் சந்தேகப்படணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன் அவங்க ப்ரொஃபஷன். அதில் இப்படி ஒரு அந்த அந்த உழைப்பாங்க அமையிறதுங்கிறது ரொம்ப கடினம். சிவபெருமான் என்ன பண்ணாரா, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஆளுங்களை தான் திருத்தொண்டு தொகை பாடணுமா, இந்த இவனை திருத்தொண்டத்தை பாடணுமா, சரி இந்த ஆளை அனுப்பிச்சி வச்சுருவோம் அப்படின்ட்டு சுந்தரனை தள்ளி விட்டுறது. குருமா இருக்கிறத தெரிவுபடுத்தணுமா, சரி மணிவாசகரை அனுப்பிச்சி வைப்போம். நீக்கி எனை முன் தன்னொடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து நுகம் இன்றி விழாக்கைத்து தூக்கி பொய்யர துகளறுத்து எழுதரு சுடற்சோதி
ஆக்கி எனை தன் அடியொரு அடியாரோடு கூட்டிய அதிசயம் கண்டாமே. ஆக்கி எனை தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அதிசயபத்தில் சொல்றார். நீக்கி முன் எனை தன்னோடு நிலாவகை. நான் சிவபெருமானுக்கு பக்கத்தில் தான்ப்பா இருந்தேன், ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தேன். என்ன நைஸாக கழட்டி விட்டு ஒரு உடம்பையும் கொடுத்து நீ கீழே போ, அங்கே போய் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சுட்டார் அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்க வாசகரே சொல்றார். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்து ஆண்டு கொண்டு அருள். மாதவம் செய் தெந்தி செய்யினார். தீதிலா திரு தொண்ட தொகை அருள. சரி, திருத்தொண்ட தோறத்துக்கு அவர் அனுப்பிச்சு வச்சார். சரி, இவங்க 2 பேர் கதை தான் இப்படின்னு பார்த்தா திருஞான சம்பந்தரும் இதே அங்கலாய்ப்பு தான் அவரும். அட எங்க சார் கேட்குறீங்க இந்த ஆள் பண்ண வேலை? துருத்தியாய் துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் நின் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். யார் சொல்றா? திருஞான சம்பந்தம். இப்போ நல்லா தெரியுது, எல்லாரும் பக்கத்தில் இருந்த ஆளுங்க தான். ஆளாளுக்கு ஒரு டியூட்டியை கொடுத்து கீழே அனுப்பிச்சி வச்சுட்டார். அது என்னன்னா, அவங்க இருந்த முத்திக்கு பேர் அபரமுத்தின்னு பேர். இப்போ இவங்கெல்லாம் இருந்தது திருமால், உருத்திரன், அல்லது அதுக்கு மேலே சதாசிவர், மகேஸ்வரர். இவங்கெல்லாம் இருக்கிற அந்த பதத்துக்கு பேர் பதமுத்தின்னு பேர். இதுக்கும் மேலே இருக்கிற ஒரு நிலையில் இருந்தவங்க தான் இந்த சுந்தரர், திருஞான. அதுக்கு பேர் அபரமுத்தின்னு பேர். இங்கே வந்து வேலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பரமுத்திக்கு அனுப்பிச்சிடுவார். இனிமேல் மீண்டும் ஒரு முறை திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ சுந்தரமுசாமியோ வரும். அதெல்லாம் அப்படியே பரமுத்திக்கு போயிடுச்சு. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி சொல்லிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மானுடராய் இந்த மண்ணுலகிற்கு வருவதற்கு காரணம் நம்ம உயிர்கள் உயரணுங்கிறதுக்கு தான். நமக்கு இந்த உய்வு வரணும் என்பதற்காகவே அவர்கள் வருவிக்க வருகின்றார்கள். அப்ப அந்த மாதிரி நெறியை காட்டுகிற பொழுது உயிர்கள் பக்குவம் பெறுவதற்கு, அந்தந்த உயிர்கள் அந்தந்த நிலையிலே பக்குவம் பெறுவதற்கு சரியை என்றும் கிரியை என்றும் அந்த நெறிகளை காட்டுகின்றார்கள். எடுத்த உடனே போய் யோகத்தில் போய் நில்லுன்னு யாரையும் சொல்ல முடியாது. யோகமும் ஒரு படிநிலை தான். யோகம் யோகம்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்னவோ அது ஒரு எக்ஸசைஸ் போல இருக்குன்னு நினச்சிட்றாங்க எல்லாரும். இப்போ கிட்டத்தட்ட யோகத்தை ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே ஆக்கிட்டாங்க. யோகங்கிறது அவங்க சொல்கிற யோகம்லாம் ஒரு போகம், அது யோகா, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம யோகம் வேற. இது சிவராஜ யோகம். அந்த யோகம் வெறும் உடலை பற்றி மட்டும் அது சம்பந்தப்பட்டது. நம்முடைய யோகம் அறிவு சம்பந்தப்பட்டது. நம்முடைய ஆன்ம அறிவு தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற யோகம் சிவராஜ யோகம். உடம்பு தூய்மையாகணும். உடம்புன்னு சொல்லுகிற பொழுது மனம் அதிலிருந்து தனியாக கிடையாது, உடம்போடு சேர்ந்தது தான் மனம். மனங்கிறது அதில் ஒரு கருவி. எனவே உடம்பு தூய்மையாகணும் என்று சொன்னால் மனம் தூய்மையாகணும். இதெல்லாம் விட பெரிய தூய்மை அறிவு தூய்மை. அறிவு தூய்மை ஆகணும். அறிவில் இருக்கக்கூடிய தெளிவின்மை நீங்கணும். அதுக்காக இந்த யோகம் நமக்கு பயிற்று. ஆனால் எடுத்த உடனே ஒருத்தர் யோகத்துக்கு போய் நிற்க முடியாது. அதனால சரியை கிரியை என்று சொல்லக்கூடிய படிநிலைகளை சைவம் அறிமுகப்படுத்துகிறது. நீங்க இங்கே தான் இந்த படிநிலைகளை பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. படிநிலைகள் வைத்ததற்கு காரணம் தகுதி குறித்து வச்சதில்லை. ஒருத்தர் உயர்ந்தவர், ஒருத்தர் தாழ்ந்தவர், சரியில் நிற்கிறவர் ரொம்ப உயர்ந்தவர், கிரியையில் நிற்கிறவர் ரொம்ப தாழ்ந்தவர்னு நாம நினைச்சிடக்கூடாது. அப்படியா நினைக்கிறது? 6வது படிக்கிற பையன் ரொம்ப மட்டமான பையன், 11வது படிக்கிறவன் ரொம்ப ஒஸ்தியான பையன் அப்படின்னு நாம் நினைக்கிற மாதிரி இதில் அப்படி நினைக்கக்கூடாது.
இது எப்படி கேட்கிற பொழுது யார் எந்த நிலைக்கு உரியவர், சரியைக்கு உரியவரா கிரியைக்கு உரியவரா அப்படின்னு நாம் தேர்ந்தெடுக்க முடியாது அல்லது சொல்லவும் முடியாது. அது அவர் தான் பண்ணுறார். அந்தந்த உயிர் இருக்கக்கூடிய பக்குவத்தை தெரிஞ்சு அதில் நாட்டத்தை கொடுத்து அதில் கொண்டு போய் ஃபிட்டின் பண்ணுவார். அது சாமியாக பார்த்து வைக்கிறது தான். எனவே சரியை என்று சொல்லுகிற பொழுது இந்த உடம்பு முழுவதும் மனதோடு சேர்த்து இந்த உடம்பு முழுவதையும் சென்று அர்ப்பணித்தல். அந்த கிரியை என்கிற பொழுது அந்த கிரியையினால இந்த அக ஆற்றலை அதிகப்படுத்தும். உடம்பு ஆற்றல், நீங்கள் சரியையில் நிற்கிறவர்களுடைய அந்த உடல் தூய்மை, சரியையில் நிற்கிறவர்களுடைய இன்னும் சொல்ல போன கால நீட்டிப்பு கூட. ரொம்ப பேர் ஏன் அப்பர் சுவாமிகள் மட்டும் உழவாரம் பண்ணார், மித்தவங்களாம் உழவாரம் பண்ணலையே அப்படின்னு ரொம்ப பேர் நினைப்பாரு. இப்போ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ மணிவாசகரோ நம்ம வரலாற்றை பார்க்கிற பொழுது திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் உழவாரத்தை கையில் எடுத்தவர். இவங்க 3 பேரும் அந்த தொண்டில் அவங்க இந்த ஒவ்வொரு இல்லமாக சென்று அந்த சைவர்களை சந்தித்து சைவ பெருமக்களை எல்லாம் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த மூவர் முதலிகளும் செய்த மிகப்பெரிய தொண்டு. பர்சனல் கான்டாக்ட். திருஞான சம்பந்தர் எல்லா சைவர்களையும் சந்திக்கணுங்கிறதுக்கு திருக்கோயிலுக்கு சென்று அந்த திருக்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய குடிகளை சந்தித்து எல்லாரையும் ஒன்று திரட்டினார். தோணிபுரத்தில் ஞானப்பால் உண்ட உடனேயே தான் வேலை முடிஞ்சிருச்சு, எப்போ கிளம்பலான்னு டயத்தை பார்த்துட்டு இருக்கல. அது என்ன நினைக்கிறார், ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறார், ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார். ஞானசம்பந்தர் வந்திருக்காருன்னு இந்த பகுதி மக்கள்லாம் வருகிறார்கள். இங்கே இருக்கிற பெருமான் என்ன எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா? கைலாயத்துக்கு போய் தான் நீங்கள் அருளை பெறணும்னு நினைக்கிறீங்களா? கைலாயத்தில் இருக்கிறவர் தான் இங்கே இருக்கிறார். இந்த மக்களை எல்லாம் சந்தித்து ஒரு குடையின் கீழ் சைவ பெருமக்கள் ஸ்கேட்டர்டாக இருந்தாங்க. என்ன கொள்கைன்னு தெரியல. உதாரணமாக சொன்ன கன்னியாகுமரி ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சைவன், இந்த பக்கம் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு சைவன், கிட்டத்தட்ட காலத்தில் இருக்கிற ஒரு சைவன். இந்த சைவர்கள் எல்லாம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கொள்கையை பற்றி எப்படி விவாதிக்க முடியும்? இப்போ திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் என்ன செய்தாங்கன்னா, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் எல்லா கோயில்களுக்கும் போய் எல்லாரையும் ஒன்று திரட்டி அத்தனை பேருக்கும் ஒத்த கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்தத்தை பாடல்களில் வைத்து அந்த கொள்கைகளை பரப்பினார்கள். அப்படி பார்க்கிற பொழுது திருஞான சம்பந்தர் இவங்க போன்றவர்கள் எல்லாம் இந்த பாடல்களை சொல்லியும் பெருமானுடைய பெருமைகளை சொல்லியும் நாம் பெருமானை துதித்து போற்றி பாராட்டி வழிபாடு செய்து நாம் நம்முடைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடையலாம் அப்படிங்கிற மார்க்கத்தை காட்டினார்கள். என்ன பெரிய துன்பம், என்ன துன்பம் அது? ஏன் துன்பத்தை கண்டு கலங்குற, ஏன் அச்சமுறுகிறாய்? உன்னை பயமுறுத்திட்டு இருக்குது எது தெரியுமா? உன்னுடைய மனம் என்கிற ஒரு கருவி. இந்த மனம் என்கிற ஒரு கருவி இருக்கே, அது உன்னுடைய சர்வெண்ட். ஆனால் அந்த மனம் உன்னை தினம் ஒவ்வொரு கவலையை கொடுத்து உன் வாழ்க்கையை துன்பப்படுத்துகிறது, பயத்தை கொடுத்து வாழ்க்கை முழுதும் அச்சமாக்குகிறது. அப்ப வெற்றி எங்கே இருக்கிறதுன்னா கருவிகரணங்களை வெற்றி கொள்வதில் இருக்கு. இந்த கருவிகரணங்களை வெற்றி கொள்வது வழிபாட்டில் தான் இருக்கு. மனம்ங்கிறது உனக்கு ஒரு கருவி. அது என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குது, எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்குது, என்ன மாதிரி அச்சமெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. என்ன நீ பாட்டுக்கு இப்படியே சாமி கோயில்னு சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது? வயசாகிடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் டிவி பார்க்க முடியுமா, அது பார்க்க முடியுமா, இது பார்க்க முடியுமா? முதல்ல அதை பாரு. ஊரில் இருக்கவன் அப்படி தான் சொல்லுவான், நீ அதெல்லாம் கேட்காத. எது மனம் சொல்லும். ஒரு நண்பர் சொன்னார், அவர் வீட்டுக்கு போனாராம், ஒருத்தர் வீட்டுக்கு. அந்த வீட்டில் ஒரு பெரியம்மா இருக்கிறாங்க. அவருடைய நண்பருடைய அம்மா அவங்க. போனவுடனே வாப்பா உட்காருப்பான்ட்டு இவனுக்கு முன்னாடியே உட்காந்து ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னம்மா உங்களுக்கு சுகர்னு சொன்னீங்க, ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றீங்களே அப்படின்னு. ஆமாம்மா, அந்த டாக்டர் தான் சாப்பிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அது சரிம்மா, இப்போ ஏன் சாப்பிட்றீங்கன்னு. அந்த டாக்டர் செத்து போயிட்டான், இனிமேல் கேட்க வேண்டான்னாரு. டாக்டர் செத்து போயிட்டா, அவன் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன்லாம் செத்து போச்சா?
இந்தப்ப ரொம்ப சந்தோஷமா யாரோ இவர்கள் டாக்டர் வந்து கட்டுப்பாடு பண்ண மாதிரி சுகர் கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்கு. அதை தெரியல. அவங்க சொல்றாங்க டாக்டர் சேர்த்து போயிட்டு அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்க வேண்டாம் அப்படின்னாங்களாம். இல்ல, அதாவது இந்த மனம் என்ற ஒன்று இருக்க, அது எப்படி வெல்வது? மனம்தான் நம்மளை கவலைகளுக்கு உள்ளாக்குகிறது. வாழ்க்கை முழுக்க நரகமாகிறது காரணம் கவலைகள். ஏகப்பட்ட கவலை, எதுக்கெடுத்தாலும் கவலை, எதை நினைச்சும் கவலை. ஏன் இத்தனை கவலைகள்? இந்த கவலைகளை சிறுச பெருசாக்கி காட்டுவது இந்த மனம்தான். அது ஒரு கருவி தானே. அது உங்க கண்ட்ரோல்ல இருந்தா இருக்கிறது இருக்கிறபடி காட்டும். உங்க கண்ட்ரோலை விட்டு போச்சுன்னா இருக்கிறத பெருசு பண்ணி காட்டும், உதாரணமா காட்டும். அதனாலதான் நம்ம சுவாமி சொன்னார் மனமெனும் தோணி பற்றினாரு. அதுல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கருவிகரணங்கள் இவை நம்முடைய கட்டுக்குள் வருவதற்காக இந்த உடம்பை சரியில நின்று சரி பண்ணணும். நல்ல சரியை பண்ணுங்க, உடம்பு அப்படியே கொஞ்சம் அந்த வியாதியெல்லாம் எல்லாம் போகும், நலமடையும். சரியிலே இருக்கக்கூடிய பலன். இன்னும் சொல்ல போன அந்த தளர்ச்சி நீங்கும். இப்ப தளர்ச்சியை நீக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருந்தது? திருஞான சம்பந்தருக்கு இல்ல, சுந்தரருக்கு இல்ல, அப்பர் சுவாமிக்கு இருந்தது. அப்பர் சுவாமி பயப்படுறார். ஐயோ என்னது இப்பதான் தெரிஞ்சது சிவனே முழு முதற் பொருள், 78 வயசுல தெரியுதே. நாம போய் இப்ப இந்த உடம்பு இன்னும் கொஞ்ச காலத்துல இல்லாம போயிருச்சுன்னா சிவனை அடையறதுக்குரிய நெறியில போக முடியாம போயிடுமே. இந்த உடம்பு இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தாகணும் போல இருக்க. எனவே உடம்பினுடைய காலத்தை நீட்டிப்பதற்காக சுவாமி அறிமுகப்படுத்தினதான் உழவாரம். அதான் அப்பர் சுவாமி செஞ்ச நெறி. அவர் ஒருத்தருக்கு தான் அவசியம் இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப லேட்டா வந்தார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வந்தார். அப்பர் சுவாமிகள் வந்து அத்தனை பதிகங்களையும் பாடியதோடு நிறுத்தல. அவரே உழவார பணி செய்தார், உழவார படை எடுத்தார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் மழையும். அவருடைய திருவேடத்தில் இந்த உழவாரம் இல்லாம அப்படி ஒரு அப்பர் சுவாமியுடைய வேடத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு உழவாரப்படை இல்லாம அப்பர் சுவாமியுடைய வேடத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியாது. அப்படி அந்த நெறி, சரியை நெறி, உடல் தூய்மை. கிரியை பற்றி பேசுகிற பொழுது சுவாமி ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். இந்த சரியை செய்து உடலை அப்படியே அந்த புறக்கரணங்களை எல்லாம், புறக்கருவிகளை எல்லாம் அப்படியே பிடித்து கொண்டு வருகிற பொழுது, இந்த கிரியையில வருகிற பொழுது இந்த மனசை கம்ப்ளீட்டா பிடிக்கிறதுக்கு உபாயம் கிடைக்கும். அதுதான் இந்த கிரியையில. எனவே அகம் சம்பந்தப்படுவது கிரியை. அகம் ஆனது வலுவடைய வலுவடைய ஆற்றல் அதிகரிக்கிறது. இது பணிந்து என் திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன். சுவாமி ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொல்லுகிறார். இது பணிந்து என் திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஓர் கூரன். எது பணி மானுடம் செய்பணி ஈசன் பதி பணி செய்வது பத்திமையாமே. இந்த கிரியையில ஒரு பாடல் ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார் நம்முடைய திருமூலர். கிரியையிலே நிற்கிறவர்கள் மன ஆற்றல் திடமுடையவர்களாக இருப்பார்கள். எனவே கிரியை என்பது மனம் சம்பந்தப்பட்டது என்பதை குறிப்பதற்காக சுவாமி சொல்லுகிறார். கிரியையிலே நிற்கிறவர்கள் அக ஆற்றல் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த கிரியையில வருகிற பொழுதே கிரியைக்கு ரொம்ப தேவைப்படுவது கான்சன்ட்ரேஷன். இப்ப சரிக்கு அது அவ்வளவு தேவைப்படுவதில்லை, கான்சன்ட்ரேஷன் அவ்வளவு தேவைப்படுது. ஆனா கிரியையில நிற்கிற பொழுது
உள்ளம் குவிவது, அகத்தை கொண்டு வந்து நிறுத்துவதுங்கிறது ஒரு நிச்சயமா தேவைப்படும். அதனால தான் சிவபூசைக்கு முன்பாக சிவத்தியானம் வேண்டப்படுகிறது. இப்ப சிவபூஜைக்கு முன்னால நேரா போய் பூஜையில் உட்கார்ந்துடக்கூடாது. இப்ப பாடுற கச்சேரி பாடுகிற மிகப்பெரிய கச்சேரி இசை வல்லுநர்கள்லாம் எடுத்த உடனே அப்படியே டக்குன்னு பாடிட மாட்டாங்க. இப்போ நான் அதெல்லாம் கிடையாது, அதனால டக்கு எதோ எடுத்து பாடிட்டு இருக்கேன். அவங்களாம் அப்படி பண்ண இந்த சாப்பா பிடிப்பாங்க, சாப்பாடு இல்லை, கீழ்சா ச ரி க ம ப த நீ சா, அது மேல் சா. இது கீழ் சச்சரம், மேல் சச்சரம். இந்த மேல் சச்சரம் போறதுக்கு 7 ஸ்வரம் பிடிச்சு போவாங்க. இது போறதுக்கு முன்னாடி இந்த சாப்பா ச பா பாவில் நிக்கணும், மா மாவில் நிக்கணும். பா பாவில் நின்று மா மாவில் நிக்கலன்னு வச்சுங்க, மாறி நின்றுச்சுன்னா ராகம் வேற வேற ராகமா இருக்கும். அதனால முதல்ல என்ன பண்ணுவாங்க, கச்சேரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கச்சேரி வல்லுநர்கள்லாம் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுவாங்க. அப்படி அப்படி கூட்டுவாங்க, இந்த ஸ்வரம் கூட்டுவாங்க. இவன் என்னதான் கூட்டினாலும் வெளியில் இழுத்துட்டு போயிட்டு இருப்பான் அவன் பக்கவாத்தியம். அதனால இவர் ஒட்டி போட பத்தாது, அவங்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போடும். அப்படி அது பக்காவாத்தியமா இருந்தா தான் உண்டு, இல்லைன்னா இவர் இழுப்பாரு, அவன் இழுத்துட்டு போவான். அப்படின்னு இழுத்து இழுத்து கொண்டு வந்து, அதுக்கு பேரு வார்மப்னு பேரு. வார்மப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் கச்சேரி, அப்பதான் சிறக்கம் கச்சேரி. இந்த வார்மப் பண்றது பூஜையிலையும் உண்டு. இப்ப நல்ல ஜோசியம் பார்க்குறவங்க நல்ல அருமையா ஜோசியம் சொல்றாங்க, பலன் சொல்றாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் பூசை பண்ணா 2 பேருக்கு பார்க்கலாம். அந்த அளவுக்கு பூசையை பண்ணிட்டு உட்கார்ந்து அந்த ஜாதகத்தை எடுத்து அப்படி கணிச்சு பார்க்கிற பொழுது ஒரு 2 பேருக்கு தான் பார்க்கணும். 20 பேர்த்துக்கு பார்க்குறாங்களே நீங்க என்ன கேட்குறீங்க. நான் அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிக்கணும் அது. அப்ப பாருங்களேன், இந்த வார்மப்பை, இந்த அந்த தியானத்தை கொண்டு முதல்ல அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியானத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சிவ பூஜைக்கு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அந்த பூஜையில் உட்காந்து அந்த பூஜையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். நான் பாடி எடுத்தவொடனே ஏதோ ஐயோ மணி 8-10 ஆச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் பூஜையை முடிச்சாகணுமே அப்படின்ட்டு விறுவிறுன்னு டக்குன்னு ஒரு விளக்கை ஏற்றுறது. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடறிந்தார் செல்லும் கதிகே போற்றி, அம்மா பால் அற்றவருக்கார முதமானாய் போற்றி, அல்லலரு தடியேனை ஆண்டாய் போற்றி, அம்மா பால் மற்றொருவர் ஒப்பில்லாம் மைந்தோ போற்றி, வானவர்கள் புரிய நாசமா போறோம். யாரா போய் இந்த பாலை வாங்கி தொலைங்க. சிவன் பயந்துருவான், என்னடா நல்லா தானே போயிட்டு இருந்தது, நம்மள நாசமா போட வைக்கிறான. இப்படி போகும். பால் காதில் விழுவக்கூடாது. பால்னு கத்துனாலும், பேப்பர்னு கத்துனாலும், சார்னு கூப்பிட்டாலும் காதில் விழுவக்கூடாது. மேலே ஏறி மரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் எச்சதத்தை சிவபூஜை பண்றாரு சண்டிகேஸ்வரர். 2 உதாரணம் சொல்றாரு அவர். ஒரு உதாரணத்தை இங்க சொல்றார், இன்னொரு உதாரணம். சரியையில நிற்கிற பொழுது எப்படி உடல் வலிமை பெறுகிறதோ அது போல கிரியையில நிற்கிற பொழுது மனோதிடம், இந்த மனம் பலமானதுக்கு அப்புறம் தான் யோகத்துக்கு போகணும். 3வது, மனம் வீக்கா வச்சுக்கிட்டு எப்படி யோகத்துல போய் இருக்கிறது இல்லையா? யோகம் செய்யணும்னா அந்த டூல் சரியா இருக்கணும். கருவி சரியா இருந்தா தானே. டாக்டர் செக் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா ஸ்டெத்து சரியா இருக்கணும், பல்ஸ் எல்லாம் கரெக்டா பார்க்கணும். என்னமா அப்படி தானே?
ஸ்டெத்தே சரியில்லைன்னு சொன்னா அப்புறம் எப்படி பல்ஸ் சரி பார்க்குறது? பீட் எப்படி சரியும்? ஹார்ட் பீட் எப்படி தெரியும்? டூல் சரியா இருக்கணும் இல்ல, கருவி கரணம். அப்ப மனசுங்கிற கருவி தான் ரொம்ப முக்கியமானது யோகத்துக்கு. அதை சரி பண்ணணும் இல்ல, அதை சரி பண்றதுக்கான பயிற்சி தான் கிரியை. இப்ப கிரியை செய்ய 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 மனம் திடம் அடைஞ்சுக்கிட்டே வரும். அப்புறம் அடுத்தது கிரியையிலேருந்து யோகம். டக்குன்னு இந்த மனசை கரெக்டாக பிடிச்சா இப்போ மனசை வச்சுக்கிட்டு பேசிக் மேத்தமெட்டிக்ஸு 6வது 7வது 8வது 10வது 11வது படித்தா தான் அப்புறமா மேலே இருக்கிற மேத்தமெட்டிக்ஸுக்கு இது ஃபவுண்டேஷனில் இருந்து கற்றுக்க முடியும். எடுத்தோடனே அந்த மேத்தமெட்டிக்ஸில் போய் உட்காந்து தெரியுமா? எல்லாமே அது போல தானே. அப்போ இதுவும் அப்படித்தான், இதுவும் பயிற்சி. இப்படி உலக சமயங்கள்ல இப்படி சயின்டிபிக்கா உயிரானது இறைவனை அடைவதற்குரிய நெறிகளை வகுத்து தந்த ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். இப்ப நான் எவ்வளவு சயின்டிபிக்கா பேசுறேன், எவ்வளவு சயின்டிபிக்கா. ஒரு மதத்தில் இருக்கிறவங்களும் சயின்ஸ்னாலே பயப்படுவான். விஞ்ஞானத்தையே நம்பாதேன்னு சொல்ற சமயம் எல்லாம் உண்டு. அந்த ஏரியா பக்கமே போவாத அப்படின்னு சொல்ற சமயங்கள் உண்டு, மதங்கள் உண்டு. விஞ்ஞானத்தை நம்பாதேன்னு சொல்றேன். சைவம் அப்படி சொல்லலை. இயற்கையோடு இயைந்தது சைவம். இயற்கைங்கிறது இறைவன் கொடுத்ததுரா, இறைவனுடைய வடிவமே இயற்கை தான். அது அதுக்கு எகென்ஸ்டா ஒரு ரூல் சைவத்திலே கிடையாது. அப்ப இந்த மனோபலம் அடைவதற்காக இருப்பதுதான் இந்த கிரியை. அப்ப இந்த கிரியையை செய்ய செய்ய இந்த மனம் பார்த்தீங்கன்னா, இந்த மனம் பலமடையுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டா எதுக்கும் கவலைப்படுறது இல்லை, கவலையே வராது. அதான் அடையாளம். எதுக்கு எடுத்தாலும் கவலை, எதுக்கு எடுத்தாலும் கவலை. ஏன் எதுக்கு கவலைப்படணும்? கவலைகள் மனம் நமக்கு பெரிது பண்ணி காட்டுகின்ற செய்திகள். அவனை மீறி ஒரு கவலை வந்துருமா நமக்கு? அவனை மேல நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த கவலை நமக்கு வருமா? அவன் மேல நமக்கு நம்பிக்கை இருந்த என்னங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான் ஒருத்தன், இந்த பக்கம் நிக்குது, ராத்திரி 11:30 மணி. இந்த கையில இந்த குழந்தை இருந்தது. இந்த குழந்தை கையில ஒரு 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 வயசு குழந்தை அம்மா கையில வச்சிட்டு இருக்கு. அதுக்கு பசிக்குமேன்ட்டு அது ஏதோ ஒரு பிஸ்கட்டை 2 ஊட்டி கொஞ்சம் பாலையும் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த குழந்தை என்ன பண்ணும்? நிம்மதியா தூங்கிடும். அப்பா அம்மா தூங்க முடியுமா? இன்னும் பஸ் வரல, அது எப்போ வரும்னு தெரியல, இடம் கிடைக்குமா தெரியல, ஏறுனா டிக்கெட் கிடைக்குமா தெரியல. இந்த கவலையெல்லாம் யாருக்கு? அப்பாவுக்கு அம்மாவுக்கு. கையில் இருக்க குழந்தைக்கு அது கவலையே படாது. ஏன்? நம்ம அம்மா கிட்டேயே அப்பா கிட்டேயே இருக்கிறோம், நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு அந்த குழந்தை கவலை இல்லாமல் இருப்பது போல நாமும் அம்மையப்பரோடு இருக்கிறோம், நமக்கு என்ன கவலை அப்படின்னு கவலையற்று இருக்கணும். நாம அவன் தான் இருக்கிறான் கூட, அவன் கூட இருக்கிறோம், என்ன தனியா கவலை வந்துட போகுது நமக்கு? அப்படி மீறி வந்ததுன்னா அவன் தான் பார்த்துக்கணும். இந்த மனமானது வலுப்பெற வலுப்பெற இது இழப்பது கவலை. கவலையை விட்டுறணும். கவலை நம்முடைய வாழ்வை அரிக்கின்ற புற்றுநோய். கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிரும், நம்மளுக்கே தெரியாம அரிக்கும். மற்ற துன்பங்களை விட மிக கொடிய துன்பம் கவலை. கவலைப்படவே கூடாது எதுக்கும். ஆஃபீஸுக்கு போனால் மேனேஜர் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, கவலைப்படவே கூடாது. நீங்கள் போகிற நேரம் பாருங்க, அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், சார் மேனேஜர் 10 நாள் லீவு சார். அப்படியா, சரிப்போ அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 நாளைக்கு தொந்தரவு இல்லை, விடு. 11 நாளை பற்றி கவலைப்படுவான். 11 நாள் வந்துடுவானே, ஏன் 11 நாளை பற்றி கவலைப்படுற? லாட்டரியில் 1 கோடி ரூபா கிடைச்சது ஒருத்தருக்கு, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, கவலையாக உட்காந்துருந்தோம். பக்கத்துக்காரன் வந்து, ஏன் லாட்டரியில் தான் 1 கோடி ரூபா கிடைச்சிருக்கு, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறேன்னா? இல்லை, இன்னொரு டிக்கெட் வாங்கினா அதுக்கு எந்த பரிசுமே விழலை. இவனெல்லாம் எப்படி திருப்திப்படுத்துறது? எதற்கும் கவலைப்படக்கூடாது. எப்போ கவலை நீங்கும்? கிரியையில் நின்னா நீங்கும். அப்ப கிரியையில் நிற்கிற பொழுது இந்த அந்த அந்த மனமானது ஒன்றித்து நிற்கிற அந்த செய்தியை சண்டிகேஸ்வரர் இதில் நாம் பார்க்கிறோம். அவர் அந்த பசுக்கள் எல்லாம் பாலை தாமாக கறக்கிறத பார்க்கிறார்.
அதை பார்த்த உடனேயே அவருக்கு என்ன நினைப்பு வருது, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும் சிவலிங்கத்துக்குன்னு தோணுது. இந்த மனசு அப்படி போதி நிற்கிது. உடனே என்ன செய்கிறார், மணியாற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த மணலை எடுத்து சிவலிங்கமாக பிடிக்கிறார். 5 பிரகாரம் கட்டுறார். தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவர மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டி. அழைத்துனாரு, நல்லா கவனமாக கேட்கணும். அழைத்துங்கிறது தான் ஆவாகனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். சும்மா மணலில் பிடிச்சி வச்சா போதாது, நீங்கள் மனசில் அப்படி பாவிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா வந்து இறங்கிடுவார். இது நான் இல்லை, நீங்கள் செய்யலாம். அது எடுத்து ஒரு மணல் எடுத்து அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு, அப்பா சாமி சிவமே ஈஸ்வரனே அப்படின்னா போதும். ஐயோ நான் இதில் இருக்கிறேன்னு நினச்சிட்டு கும்பிட்டு இருக்கான்ட்டு டக்குன்னு வந்து உட்காந்துருவார். அதில் யார் வேணாலும் ஆவாகனம் பண்ணலாம். இன்னவர் தான் ஒருத்தர் ஆவாகனம் பண்ணுன்றது ஒரு ரைட்ஸ் யாருக்கும் கொடுக்கல. அன்புடையவர்கள் யாவராக இருந்தாலும் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறவன் சிவபெருமான். நீ வாப்பா இங்கே என்ன, அங்கே வந்து இறங்கிடுவோம். சரிப்பா வேலை முடிச்சிச்சு போப்பான்னா கிளம்பி போயிடுவான். அப்படித்தானே செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் செஞ்சார். ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் செஞ்சார் விசாரசர்மர். விசாரசர்மர் இப்படி செய்கிறார். என்னையா அவன் பையன் பாலை மாட்டையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பாலை கறந்து மண்ணு மேலே ஊற்றுறானா, நான் இவனை நம்பி மாட்டையெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னவுடனே எச்சதத்தன் தான் பிள்ளை என்ன செய்கிறான்னு பார்க்கணுன்ட்டு வந்து மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். இவர் இந்த மணலில் சிவலிங்கம் முடிச்சு 5 பிரகாரம் பண்ணி இந்த பாலையெல்லாம் சட்டிகளில் சேகரித்து வச்சிருக்கார். ஆனந்தமாக ஊத்துறார். இந்த மனமானது அந்த பாவனைக்கு உட்படுகிற பொழுது, அதனால தான் இந்த கவலையிலிருந்து அது எப்படி நீங்குகிறதுன்னு நாம் பார்க்கணும். மனம் முழுக்க இப்போ நீங்கள் கிரியையில் கொண்டு போய் நிறுத்துகிறீர்கள். அது பாவனையில் இறங்கிடுச்சு. பாவனையில் இறங்குகிற பொழுது பாவனை செய்ய 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 அது அனுபவத்திற்கு உரித்தாகிறது. அதனால தான் ரொம்ப பாவனை ரொம்ப முக்கியம். சாமி என்ன பண்ணுகிறார், அங்கே உட்கார்ந்து அந்த சிவலிங்கத்திற்கு இந்த அபிஷேகம் பண்ணி அந்த மலர்களினாலே அர்ச்சித்து ரொம்ப அற்புதமாக செய்கிறார். மேலே இருந்து இவன் பார்த்த உனக்கு என்னடா அது மண்ணு மேலே அது பாலை ஊத்துறான்னு கீழே இறங்கி, ஏண்டா ஊரா சொல்கிறதெல்லாம் நான் பொய்ன்னு நினச்சேன், நீ செய்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், உன்னை நம்பி பசுக்களை அனுப்புகிறாங்க, நீ பசுக்களுடைய பாலை எடுத்து இப்படி மண்ணு மேலே கொட்டிகிட்டு இருக்கிறியே, ஏண்டா இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறேன்னு கேட்குறார். யார் எச்சதத்தை கேட்குறான். ஒரு வார்த்தை கூட இவர் காதில் விழலை, ஒன்றுமே காதில் விழலை. நினப்பு முழுக்க அங்கே இருக்குது. இப்போ சிவமாக இருக்கிறார் அந்த பூஜை பண்ணுகள். அதுதான் இப்போ நான் சொன்னேன், பாவனை செய்து நிற்கிற பொழுது பாவிக்கிறவர் சிவமாக நிற்பார். அதாவது கிரியையில் இருக்கிறவர்கள் அந்த பாவனையோடு செய்கிற பொழுது அவர்கள் சிவமாகவே இருப்பார்கள். அதனால தான் சிவபூஜை செய்து வருகிறவர்களை வணங்குகிற பொழுது சிவனை வணங்குவதற்கு சமானம்னு இருக்கு. வாரியார் சாமிலாம் சிவபூஜை பண்ணால் நிரம்ப அன்பர்கள் சுற்றி நின்று கூடியிருந்து, எந்த ஊருக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு அன்பர்கள்லாம் வந்துருந்து அவர் சிவபூஜை செய்கிறத பார்த்து சாமி பூஜை செய்து முடித்த பிறகு அவரை தரிசனம் பண்ணுவார். அந்த சிவபூஜையை அப்படி அவர் செய்தது இவன் அவனுக்கு புரியவே இல்லை. இவன் ஏன்னா வேள்விகள் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார்கள், பூசையிலே நாட்டம் இல்லாமல் இருந்தார்கள். சண்டிகேஸ்வர புராணத்தில் நாம் பார்க்கிற பொழுது வேள்விகள் வினையை வளர்க்கும், அது பொதுநலன் கருதி தான் செய்யணும். கற்றாங்கு எரியை ஒம்பி களியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய, அப்படித்தானமா சொல்லியிருக்க. கற்று அங்கு எரி ஒம்பி களியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றா வெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. யார் என்ன
அந்த முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை. யார் ஒருவர் சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நிற்கிறார்களோ அவர்களை பாவம் பற்றுவதற்கு அஞ்சும். அது வெயிட் பண்ணும். ஐயோ பெரிய இடத்துக்கு போயிட்டானே இல்லையா? அத சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகின்றார். இவன் என்ன சொன்னாலும் காதல விடலையேன்னு பார்த்தான். காலை எடுத்து சண்டிகேஸ்வரராக இருக்கக்கூடிய விசாரசரவருடைய அந்த திருமுதுகுல உதைக்கிறான். வச பேசுறான். ஒண்ணுமே தெரியல. இவன் உதைச்சா அவர் இரும்பு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இவ்வளவு வலிமை. பார்த்தான். இவனுக்கு எவ்வளவு இவருடைய கவனத்தை திருப்ப மாட்டேங்கிறார். வந்தது கோபம். எச்சத்திரத்தில் என்ன பண்ணா, அவர் வழிபாடு செய்த சிவலிங்கத்தை உதைச்சான். வந்ததே கோபம். திரும்பி பார்த்தார். பார்த்த உடனேயே நிக்கிறது அப்பதான் தெரியல, சிவாபராதம் செய்தவனா தெரிஞ்சது. இப்படி பார்த்தார். அங்க ஒரு சின்ன ஒரு கோல் ஒன்று கிடந்தது, மரத்திலிருந்து விழுந்த சுள்ளி மாதிரி. எடுத்தார், அப்படி விசிறினார். எரிந்தவர்க்கு அதுவே மழுவாய் ஆயிட. எரிஞ்ச உடனே அது மழுவாயிடுச்சான். ஏன்னாரு, சிவபெருமானுடைய ஆயுதம் மழு. எரிஞ்சது விசார சர்மர் இல்ல, சிவம் எரிஞ்சதுனால அது மழுவாச்சுன்னார். சிவமாக இருந்து அப்படி அப்படி விட்டார். அது மழுவா போய் காலை வெட்டிச்சு. உதைச்ச காலை மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்கா உதைக்கிறதுக்கு வலுவா நின்னுச்சுல ஒரு காலு. இந்த காலை ஊன்னா தானே இந்த காலை தூக்க முடியும். இப்படி தூக்கி உதைச்ச காலை மட்டும் வெட்டினா பத்தாது. இது தூக்கி உதைக்கிறதுக்கு இதுதான் ஸ்ட்ராங்கா துணை நின்னுச்சு. அதனால ரெண்டு காலையும் வெட்டினார். இல்லையா? குற்றம் செஞ்சவனுக்கு மட்டும் இல்ல, குற்றம் செஞ்சவனுக்கு துணை போனவனுக்கும் தண்டனை. ஒரே வெட்டு முடிஞ்சிச்சு ரெண்டையும். எங்கிருந்து இந்த ஆற்றல் வந்தது? கிரியையில வந்தது. இந்த கிரியையில வந்தது. அந்த ஆற்றலை பார்த்த உடனேயே சிவபெருமான், நான் கோயில்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்காக ஆள் தேடிட்டு இருந்தேன். சரியான ஆள் கிடைச்ச. இனிமே எல்லா கோயிலுக்கும் நீ தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற ஆள் போ அப்படின்னுட்டார். அவர் அப்பாயின்மெண்டார். கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். தன்னுடைய கொன்ற மாலையை எடுத்து அப்படி சூட்டினாரா. நீ இன்னையிலேருந்து நீ தான் எல்லா கோயிலுக்கும் சண்டிகேஸ்வரர் இன்சார்ஜ் அப்படின்னு போட்டார். திருமூலர் சொல்றார், இது பணிந்து என் திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள். 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை மண்டலங்களையும் தன்னுடைய சக்தியினாலே பேராற்றலோடு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாளே அம்பாள். காஞ்சிபுரத்திலே இருந்து 32 அறங்களை செய்து கொண்டு இந்த உலகமெல்லாம் புறந்து கொண்டிருக்கிறாளே அம்பாள். அவளுக்கு எப்படி இந்த ஆற்றல் வந்தது என்று தெரியுமான்னு நம்மளை கேட்கிறார். யாரு? திருமூலர் கேட்கிறார். இது பணிந்து என் திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஓர் கூரன். அவள் தன்னுடைய ஒரு கூறாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அவள் பூசை செய்தாள். அதுதான் ரொம்ப முக்கியமா நம்முடைய திருமூலர் எடுத்து காட்டுகிறது. கிரியையில வருகிற பொழுது கிரியைக்கு எவ்வளவு ஆற்றல் நீ தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சிவபூஜை செய்ததுல யார் ரொம்ப அற்புதமா சிவபூஜை செய்தார்கள் அப்படின்னு அந்த லிஸ்ட போட்டா முதல்ல வருகிறவ அம்பாள். அவதான் சிவபூஜை. அதுக்கப்புறம் தான் அத்தனை பேரும். எத்தனையோ காலமாக அம்பாள் ஆகமங்களை கேட்டாலும் சிவபெருமான்ட்ட பல காலமா ஆகமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை காலம் போச்சுன்னு தெரியல. ஏன்னா சுத்தமாயில காலம் கிடையாது, அதையும் தாண்டிய நிலையில போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி 28 ஆகமங்களும் நிறைவு பெற்றுச்சு. ஆகமங்கள் மொத்தம் எத்தனை? 28. இதை சொல்ல வந்தவர் யாரு? திருமூலர் தானே.
அதனால திருமூலர் வரலாறை வைக்கிற பொழுது தெய்வ சேக்கிழார் 28 பாட்டு மட்டும்தான் வச்சார். ஏன்னா அவருக்கு ஆகமத்தோட தொடர்பு இருக்குன்னு காட்டணுங்கிறதுக்கு 28 பாடல்களை வைத்து திருமூல தேவநாயனார் புராணத்தை வச்சார். நமக்கு நினைவுபடுத்துகிறார். வேற ஒன்றும் இல்லை, அவர் 28 ஆகமங்களையும் சொல்ல வந்தவர். முதல்ல தோன்றிய ஆகமங்கள் 9 தான். சாமி 9 ஆகமங்களை ஆரம்பித்து 28 ஆகமங்களை அம்பாளுக்கு நல்ல அற்புதமாக கிளாஸ் எடுத்தார். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், ஒரே ஒரு வாத்தியார். எல்லாம் முடிஞ்சது. கேட்டார் அம்பாள்கிட்ட, என்ன எப்படி இருந்தது வகுப்பு? ரொம்ப பிரமாதம்னாங்க அம்பாள். அற்புதமாக இருந்தது. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னார். எப்போ இந்த சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு இது அவருக்கே இருக்கும் போல இருக்கு. சிவபெருமானுக்கு என்ன தெரிஞ்சிட்டு இருப்பான், ஏதோ ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமேன்ட்டு. அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்த அப்புறம் கேள்வி கேட்காத ஒரே ஆள் சொற்பொழிவாளர் ஆகிய நான் தான். இல்லையா? வாத்தியார் எங்கேயாவது இப்படி கேள்வி கேட்டு வரோன்னு ஃபஸ்ட்டு ஒரு 3 பெஞ்சு காலியாகவே இருக்கும். அந்த கடைசி பெஞ்சுக்கு இருக்கு பாருங்க, எலெக்ஷன் நடக்கிற மாதிரி அவ்வளோ போட்டி இருக்கும். இந்த கடைசி பெஞ்சுக்கு நான் வகுப்பு எடுக்கும்போது கடைசி பெஞ்சில் போய் நின்றுட்டு தான் வகுப்பே எடுப்பேன். அதனால என்னுடைய வகுப்புல எல்லாம் கடைசி பெஞ்செல்லாம் காலியாக இருக்கும். ஃப்ரண்ட் பெஞ்செல்லாம் ரொம்ப அடிதடியோடு. கேட்டார், என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாரு. சாமி ரொம்ப டீட்டெயில்டாக வேணுமா சுருக்கமாக வேணுமா? அம்பாள் கேட்டா. இல்லை சுருக்கமாகவே சொல்லுன்னு. ஒத்த வரியில் சொல்லட்டுமா? 28 ஆகமத்தை இத்தனை காலம் நான் சொல்லியிருப்பேன், நீ ஒத்த வரியில் சொல்லுவியா? அதுக்கு மேலே என்ன தேவை? ஒரு வரி போதும், நான் சொல்கிறேன். என்ன யூஸ்வலாகவே லேடிஸு ரொம்ப ஷார்ப் அண்ட் ஸ்வீட்டு அண்ட் ஷார்ப்பு. நம்ம தான் வளவளா குலகுலான்னு. எங்கேயா போயிட்டு வந்தேன், என்ன ஆச்சுன்னு கேளுங்க யாராவது. நான் இங்கேருந்து கிளம்புனேன்னா பஸ்ஸே வரல. இப்போ யார் அதை கேட்டா? போன காரியம் என்னையா ஆச்சுன்னா பஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பான். பஸ்ஸு கிடைக்கலன்னு தான் தெரியுமே. சரியா, போன காரியம் என்னாச்சு? ஏறி உட்கார்ந்தா கண்டக்டருக்கு இன்னொருத்தனுக்கு தகராறு. கண்டக்டர் அவனும் போய் சண்டை போட்டு போறான். நீ போன காரியம் என்னாச்சு? இழுன்னு இழுத்து. லேடிஸ்லாம் அப்படி இல்லை, வெட்டொன்னு துண்டு 2, அவ்வளோதான் சமாஜம். நம்மால் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என்னது கதவு இப்படி திறந்து கிடக்குது, ஜன்னல் இப்படி திறந்து கிடக்குது, துண்டு இங்கே கிடக்குது, டம்ளர் அங்கே கிடக்குது. வீட்டில் ஒருத்தருக்கும் பொறுப்பே கிடையாது. நான் ஒருத்தர் இல்லைன்னா போதும். ஆமாம், இந்த வீட்டில் யாருக்கும் பொறுப்பு கிடையாது. அந்த அம்மா அங்கேருந்து எட்டி பார்த்து சும்மா இருக்க மாட்டீங்க, எல்லாம் சைலண்ட் ஆகிடும். அந்த அம்மா ஒத்த வார்த்தையில் அடக்குவாங்க. அம்மையார் சொன்னாங்க, 28 ஆகமங்களினுடைய சாரம் ஒரே வரியில் சொல்லலாம் சாமி. என்ன சொல்லு கேட்கலான்னாரு. அம்மையார் சொன்னாங்க, உலகத்திலேயே மிக சிறந்தது சிவபூசை மட்டும்தான் அப்படின்னாங்க. முடிஞ்சது. இதுதான் சாரம். மொத்த 28 ஆகமங்களின் சாரம் சிவபூசைக்கு விஞ்சியது எதுவும் இல்லை. இதை கேட்ட உடனேயே சுவாமிக்கு பிரமாதம், பேஷ் பலே அப்படின்னு. பலேன்னு சொன்னா போதுமா? பரிசு வேண்டாமா? என்ன பரிசு வேணும் கேளு, தரேன் அப்படின்னு. இவ்வளவு அற்புதம் இந்த சிவபூஜைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். சுவாமி எனக்கு நீங்க பர்மிஷன் தரணும். நீ எண்ணில் பாதி இருந்தாலும் நான் சிவபூஜை செய்யணும். சுவாமி நீங்க உத்தரவு கொடுக்கணும். சுவாமி உத்தரவு கொடுக்கிறார். இந்த சிவபூஜை பண்ணணும்னா அதுக்கு உரிய இடம் இந்த பூமி தான். சிவன் சொல்ற சிவபூசைக்கு உரியது நில உலகம்தான். ஏன்? இங்கதான் நீர் இருக்கு, பூ இருக்கு. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர். வான உலகத்துல பூ நீர்லாம் கிடையாது. அங்க தாகமே இல்லை, அப்புறம் எங்க எப்படி நீர் இருக்கும்? அங்க பூ எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பூக்காது. கற்பக மரத்தில் அப்படி ஒரு பூ பூத்துதுன்னா அப்படியே இருக்கும், பிளாஸ்டிக் பூ மாதிரி. இது வாடாது, கொள்ளாது, ஒன்றும் பண்ணாது. அதனால இந்த பூக்களும் நீரும் இருக்கக்கூடிய இந்த பூ உலகம், நில உலகம். அதனாலதான் இங்க வந்து பலரும் பூஜை செய்திருக்கிறார். திருமால் பூஜை செய்திருக்கிறார், பிரம்மன் பூஜை செய்திருக்கிறான், இந்திரன் பூஜை செய்திருக்கிறான், அக்னி பூஜை செஞ்சிருக்கான், யமன் பூஜை செஞ்சிருக்கான். நம்மளை தவிர எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. ஈ எறும்பு எல்லாம் பண்ணிருக்கு சிவபூசை. அம்பாள் சொன்னா சிவபூஜை செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு சாமி.
சரி, மனசில் ஏதோ பிளான் பண்ணியிருக்கிற, சரிம்மா. சிவபூஜை பண்ணுறதுக்கு உரிய இடம் நில உலகம். அதுலேயும் ரொம்ப புண்ணிய பூமி தென் திசை. தென் திசை வாழ்ந்திட, தென் திசை தான். அதுலேயும் ரொம்ப புண்ணிய பூமி தொண்ட நாடு. அதுலேயும் ரொம்ப புண்ணியமான இடம் கம்பா நதி பாயக்கூடிய இந்த காஞ்சி. அங்கே நீ சிவபூஜை பண்ணு. சாமி, எவ்வளோ அற்புதம்! இந்த காஞ்சி மரங்கள் ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடிய வனத்தில் ஒரு மாமரத்துக்கு, சாமி இது எதுக்கு இவ்வளோ விவரம்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் தான் அங்கேன்னு சொல்லிட்டீங்க, நான் போய் பார்த்துக்கிறேன் சாமி, நான் போய் சிவபூஜை பண்ணுறேன். சரிம்மா, போயிட்டு வா, தனியாக போவாத, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போ, தோழிகள்லாம் அழைச்சின்னு போ, உனக்கு உதவி ஒத்தாசையா. சரி, எல்லாரையும் அழைச்சிட்டு அம்பாள் கீழே வந்தா. கம்பா நதி பாயிற இடத்துல காஞ்சி மரங்கள். அந்த வனத்தில் அம்பாள் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது, எவ்வளோ அழகாக இருக்கிறது. இந்த ரம்யமான சூழ்நிலையில் சிவபூஜை பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த மணியாற்றங்கரையில் நம்ம விசாரசர்மர் பூஜை பண்ணாருன்னு சொன்னேன். அந்த ஊர் சேங்கலூர்னு பேர் அந்த ஊருக்கு. அந்த சேங்கலூருங்கிற ஊர் ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னா, சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் அப்படி மேலேருந்து கீழே இறங்கி வந்து தாரகனை வதம் பண்ணதுக்கப்புறம் நில உலகம் வழியாக வீரமகேந்திரபுரம் போகிறதுக்காக வந்துட்டு இருக்கிற பொழுது, நம்முடைய தமிழ்நாடு சோழ நாட்டை கடந்து போகிற பொழுது இந்த மணியாற்றங்கரை ஓரமாக வருகிறார். வந்து இந்த இடத்தை பார்த்த உடனே, அந்த ரம்யமான சூழ்நிலை, இந்த இடம் பார்த்த உடனே முருகனுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துதான். இப்படி திரும்பி பார்த்தார், இந்திரன் ஓடி வந்து நின்னான். சாமி, இப்படி பார்த்தார், வியாழன் வந்து நின்னார். அப்படி பார்த்தார், மயன் வந்து நின்னார். முருகன் சொன்னாரா, இந்த இடம் ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கு, எனக்கு மனசு ரொம்ப ரம்யமாக இருக்கு, அதனால நான் சிவபூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏற்பாடு பண்ணுன்னாராம். சேய் வந்து பூஜை செய்த இடம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஊருக்கு சேங்கலூர் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த ரம்யமான சூழ்நிலையை பார்த்தவொடனே நமக்கு என்ன தோணணும்? சிவபூஜை பண்ணணும்னு தோணும். ஏதாவது ஒரு நல்ல தோட்டம், நல்ல இடம், நல்ல மலை சார்ந்த இடம், அருவி சார்ந்த இடம், இயற்கை சூழலை பார்த்தவொடனே நமக்கு என்ன தோணணும்? கட்டு சாதம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருந்து இருக்குமே, வெறும் கையா வந்துட்டோமே அப்படின்னு தோணப்படாது. அப்படி பார்த்த உடனே ஆகா, இங்கே சிவபூஜை பண்ணா என்ன அற்புதமாக இருக்கு. அதனால தான் ரொம்ப பெரியவங்களாம் ஆன்மார்த்த மூர்த்தியை கையிலேயே கொண்டு போவாங்க. எப்பவுமே டக்குன்னு தோணுன இடத்துலாம் உட்காந்து பூஜை. அதை செய்து பார்த்தவர்களுக்கு தான் அந்த ஆனந்தம் தெரியும். வீரசைவர்கள் அதனால தான் அங்கம் வேறு லிங்கம் வேறு இல்லாம கூடவே இருப்பார்கள். ஆன்மர்த்த மூர்த்தி அம்பாள் அந்த ரம்யமான சூழ்நிலையை பார்த்தா, ஆஹா, சிவபூஜை செய்யறதுக்கு எத்தனை அற்புதமான இடம். சரி, சிவலிங்கத்தை தேடுவோம். ஏதோ மாமரத்தின் கீழே இருக்குன்னார தேட ஆரம்பித்தார்கள். தேடுனா எங்கேயும் காணும். தேடி 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 பார்க்குறாங்க. தோழிகளை எல்லாம் சொல்ற, அம்மா நாங்கள் தேடுறோம், வேகமாக தேடுங்கோ. ஆளாளுக்கு போய் எல்லாரும் தேடுறாங்க. அம்மா என்னடி எங்கேயும் காணும்? அம்மா ஒரு சின்ன சந்தேகம், என்ன மாமரம்னு சொன்னாரா பனைமரம்னு சொன்னாரா? ஏய், மாமரம் தாண்டி சொன்னாரு. இப்படி இல்லையே, எதுக்கு இன்னொரு தடவை தேடுவோம். நல்லா தேடினாங்க. டக்குன்னு அம்பாளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏய், எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அம்மா எல்லாம் இருக்கிறவங்களா, என்னம்மா என்ன சொல்லுங்க. தேடுனா இந்த ஆள் கிடைக்கவே மாட்டாண்டி, ஏற்கனவே 2 பேர் தேடிக்கிட்டு இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். தேடினால் அகப்படாதவர் இவரு, தேட விட்டுட்டாரியா நம்மள. இவரை போய் தேடலாமா? அப்பா என்ன பண்ண போறீங்க? இப்ப பாருங்க, எந்த இடத்துல இந்த நினைப்பு வந்ததோ அந்த இடத்துல உட்கார்ந்தா. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கினில் அஞ்செழுத்துமே நிகழ்வதாக. நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தர திருவாக்கினில் அஞ்செழுத்துமேயாக. குவிந்த செம்மலர்கள் கைகள் உச்சி மேல் குவித்து தஞ்சமாகிய அருந்தவம் புரிந்து. தஞ்சமாகிய அருந்தவம்னாரு.
நெஞ்சம் ஈசனை மனசு முழுக்க இப்ப ஒண்ணு சிவபெருமானை காண வேண்டும், சிவலிங்கத்தை தரிசனம். சுவாமி அருவுருவமாக எழுந்தருளி எம்முடைய பூஜா மூர்த்தியாக எழுந்தருள்வதற்கு உடன்பட்டார். அவர் இப்பொழுது நான் பார்த்தே ஆகணும், வேற நினைப்பே இல்லை. அப்ப மனம் மொழி நிரந்தர திருவாக்கினில் அஞ்செடுத்துமே ஆக ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. மனம் மொழி. அடுத்தது மெய்யி. செம்மலர்கரங்கள் உச்சி மேல் குவித்து, அம்பாளே சிவனை வணங்குறதுக்கு 2 கரத்தை எடுத்து உச்சி மேல குவித்தார்னு தெய்வ சேக்கிழார் சொல்லுகிற பொழுது பெண்கள்லாம் கேட்குறாங்க, ஏங்க ஐயா 2 கையும் நாங்களும் எடுத்து கும்பிடணுமா, இல்லை ஆண்கள் மட்டும்தான் அப்படி கும்பிடணும்னு சொல்றாங்களேன்னு கேட்குறாங்க. தெய்வ சேக்கிழார் சொல்லியிருக்கார், அம்பாளே 2 கரங்களை எடுத்து உச்சி மேல் குவித்த பிறகு எல்லோரும் சிவபெருமானை உச்சி மேல வைத்துத்தான் கும்பிடணும். இப்படிதான் கும்பிடணும் சிவபெருமான். இப்படி கும்பிடறதுக்குரிய ஒரே கடவுள் சிவபெருமான் தான். மித்த சாமி இப்படி போட்டுக்கலாம், ஒன்றும் நோ அப்ஜெக்ஷன். ஆனா சிவனை வணங்குற பொழுது இப்படிதான் உச்சி கூப்பிய கையினர் கைகால் கூப்பி தொழீர். அப்பர் சுவாமி கரங்களே மேல மேல இப்படி இப்படி கூப்புங்க, இப்படிதான் கும்பிடணும் சாமி. இப்படி கும்பிடுகிற பொழுது கையை இப்படி மேலே இப்படி வச்சிடக்கூடாது, ரெஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படி மேலே தூக்கிக்கணும். இந்த உச்சி குழியிலேருந்து ஒரு 12 அங்குலம் உயரம், 12 அங்குலம்னா ஒரு அடி ஸ்கேல்ல, இதுதான் 12, இதில் 12. இது மாதிரி இந்த உச்சி குழி இங்கே நடுவில் இருக்கும். உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம், இதான் உச்சி திலகம். திலகம் இங்கே வைக்கிற திலகம், இது உச்சி திலகம் இங்கே. அங்க இந்த உச்சி குழி, இந்த மேல ஒரு குழி கீழே ஒரு குழி, மேல் குழி கீழ் குழி, இங்க உச்சியில ஒரு குழி கீழே ஒரு குழி. இந்த 2 குழியையும் சேர்த்து ஒரு கோடு போட்டோம்னா இந்த 2 கோட்டுக்கும், இந்த ஒரு கோட்டுக்கு சிமெட்ரிக்கா 2 பக்கமும் 7 குழி, 7 2 9. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான் மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரீசனே. அடிச்சு சொல்றார் அப்பர் சுவாமி. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் நாட்டி நாள் மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூரீசனே. வாட்டத்தை நீக்கி வைப்பானாம் சிவபெருமான், வாட்டம் நீக்குவான் சிவபெருமான், கவலையை நீக்குகிறவன் சிவபெருமான். உள்ளன்போடு சென்று அவன் திருவடியை பற்றி, அப்பா இவ்வளவு கவலை எனக்கு ஆகுமா, நீ இருக்கும்போது எனக்கு எப்படி இந்த கவலைன்னு கேட்டு பாருங்க. இந்த கவலையை நீக்கலைன்னா நீங்க அப்புறம் என் சொற்பொழிவுக்கே வர வேண்டாம், நான் அடிச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கிறேன்? அது எப்படி கவலையை நீக்காம போயிருவான்? கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை. கலினா துன்பம் தானே, கவலை தானே. கற்றாங்கரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பாவம் பற்றாவே. பற்றா பாவமே என்னார்? பாதம் பற்றியவரை பாவம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பற்றுமோ பற்றாதோ சந்தேகம் வருதா இல்லையா? அவருடைய பாதத்தை பற்றியவர்களை பாவங்கள் பற்றுமா பற்றாத அப்படி சந்தேகம் வரும்ல. அதனால ஞான சம்பந்தர் அவர் பாதங்களை பற்றியவரை பற்றாது பாவம் அப்படின்னு போட்டார் இல்லையா? இந்த ஆன்சர் சொல்லுகிற பொழுதே எது முக்கியமோ அதை முதல்ல சொல்லணும். ரொம்ப
ரொம்ப பெருசாக கண்டேன் சீதையை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இது மாதிரி 1000 எடுத்து சொல்லுவேன் தேவாரத்தில். பற்றா நின்றாரை பற்றா பாவமே. பாவம் பற்றாவேன்னு சொல்ல என்ன சொன்னார்? பற்றா பாவமே. வராதியா, கிட்டக்கே வராது. அப்படி ஓரமாக நின்று ஒரு சல்யூட் அடிச்சு அப்புறமா பார்க்கலான்ட்டு ஓடிடும். கவலைகள் கிட்டக்கே நெருங்காது. அம்பாள் அப்படி 3ஐயும் ஒப்படைத்தாளாம். என்ன 3 ஒப்படைச்சார்? நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி, மனம் நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக, மொழி குவித்த செம்மலர்கள் கை உச்சி மேல் குவித்து, மெய்யே தஞ்சமாகிய அருந்தவம் புரிய. தவம்னா என்ன? தஞ்சம் புகுவது, அவ்வளவுதாங்க. மனம் மொழி மெய் 3ஐயும் கொண்டு போய் தஞ்சம் புகுந்தால் அதுக்கு பேரு தவம். தஞ்சமாகிய அருந்தவம் புரிய. அடுத்ததா போட்டார் சேர்க்கிறார், தரிப்பரோ அவள் வெறும் தனி பெரும் கணவர். அதுக்கு மேல தாங்குவாரா நம்மாள் என்றார். இந்த 3ஐயும் ஒப்படைச்சோம்னா அதுக்கப்புறம் உங்க எஃபர்ட் இல்லை, அதுக்கப்புறம் இவர் எஃபர்ட். அப்படி அந்த அம்பாள் அந்த மனம் மொழி மெய் 3ஐயும் ஒப்படைத்து பெருமானே அப்படின்னு தஞ்சம் புகுந்தாள். தஞ்சம் புகுந்த உடனே சிவபெருமான் தரிக்கலையாம், பொறுக்கல அவருக்கு. அதுக்கு மேல பொறுத்துக்க முடியல. நம்ம கஷ்டப்படுறத சிவபெருமான் பொறுத்துக்கவே மாட்டான். ஆமா, இன்னும் ஏன் சார் போகலைன்னா நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் நீ அப்புறமா பார் அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம. அதனாலதான் நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லி, பெருமானே இப்படி துன்பங்கள் நிகழ்கிறதே, நீர் இருக்கிறீரே, எனக்கு இப்படி நிகழலாமா, தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாம் அவரை தஞ்சம் முழுமையாக புகுந்தால் எங்கிருந்து நமக்கு அந்த கவலையோ அந்த துன்பங்களோ வரும்? சொன்ன தெரியல. கங்கை கரை ஓரமா நிரம்ப பேர் குளிச்சு எழுந்துச்சு போயிட்டு இருந்தாங்க. சொன்ன என்ன பண்ணுறவன் சொல்லணா ஒன்று சொல்லிருக்கல. எதை செய்கிறோமோ அதை நம்பணுமா இல்லையா? நம்பினா தானே முக்கியம். நம்மள என்ன பிரயோஜனம்? நமக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்மளை தானே நம்ம அதிகமாக நம்புகிறோம், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ எனக்கு என்ன வேலை? நீ காசு மட்டும் கொடு. சாமிகிட்ட எதுக்கு போகிறோம்னா, நீ காசு மட்டும் கொடு, மித்தால நான் பார்த்துக்கிறேன். செல்வம் மட்டும் கொடு, வீடு மட்டும் கொடு, நிலம் மட்டும் கொடு, மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷனு அது இதெல்லாம் எப்படின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வீடு மட்டும் நீ கொடு, அப்படி தானே கேட்டுட்டு. ஏன்னா நம்ம அறிவு அப்படிப்பட்ட அறிவு. எதுலேயோ படித்தா ரொம்ப நம்ம அறிவு ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அது அளவு மீறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு லாரி என்ன பண்ணுவான்? டோ பண்ணுவான். எப்படி? நடுவில் ஒரு கயிற்றை கட்டி இந்த லாரியை எடுத்துட்டு அந்த லாரி போகும். இதை பார்த்துட்டே இருந்த ஒருத்தன் சொல்றான், ஒரு கயிறு எடுத்துட்டு போறதுக்கு எதுக்கு 2 லாரின்னா? என்ன பண்றது இவன? அப்ப அறிவு ரொம்ப தீர்க்கமா வேலை செஞ்சதுன்னா இப்படித்தான் இறங்கும். நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி, நிரந்தர திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமேயாக. இந்த கைகளில் எடுத்து அப்படி மேலே குவித்து பண்ணவனே இவருக்கு பொறுக்கலை. என்ன பண்ணாருன்னாரு, அங்க பாருங்க அம்மா உட்கார்ந்துருக்க இடத்துக்கு எதிர்த்தார் போல ஒரு மாமரம் தோணிச்சான். அந்த மாமரத்துக்கு கீழே சிவலிங்கம் ஒன்று தோணிச்சான். இது எப்படி இருக்கு? அப்படின்னா இவர் சொல்லி அனுப்பும்போது மாமரமும் கிடையாது, சிவலிங்கமும் கிடையாது. நம்ம ஆழம் மாதிரி அலைய விடுறது பெரிய ஆள அவரு. ஆமா, லேஸ்பட்டவர் நினைச்சிடாதீங்க. எல்லாம் தெரியும்னா ஆபத்து. ஒண்ணுமே தெரியாது சாமின்னா தப்பிச்சிக்க. சாமி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா தப்பிச்சோம். இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இதை மட்டும் சொன்னோம்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். நம்மளை விடுங்க. சுந்தரர் கதி என்னாச்சு? சுந்தரருக்கு ஒரு இக்கட்டு வந்தது. என்ன இக்கட்டு? அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? திருவாரூருக்கு நீங்க போகக்கூடாது, திருவற்றியூரை விட்டு நீங்க கூடாது அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா? சரி, இப்படி கேட்குதே, இது இவ்வளவு கவனமா கேட்குதுன்னா நம்மால் போய் போட்டு கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்?
இவர் தானே போய் அவர்கிட்ட, நீ ஒன்று பண்ணுமா, அவன்கிட்ட கேட்டுருமா, நீ திருவாரூர் விட்டு போகக்கூடாது, திருவாரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு நீ கேட்ட, என்னன்னா அவன் தனியாக கேட்டேன்னு நினச்சிக்குவான். நீ ஒன்று சொல்லு, திருவொற்றியூரை விட்டு எல்லையை தாண்டக்கூடாதுன்னு கேட்டுற அப்படின்னு இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த அம்மா அப்படி தான் போய் கேட்டுச்சு தோழியை விட்டு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், உஷாராயிரு. நேராக சாமிகிட்ட போய், என்ன சாமி, நான் திருவாரூர் வராமல் எப்படி இருக்கிறது, உம்மை திருவாரூர் தரிசனம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியுமா, இந்த மாதிரி இந்த பொண்ணு கேட்குத, நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லணுமா இல்லையா. கேட்காம என்ன பண்ணிட்டார், இவராக ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டார். நீ என்ன பண்ணுற, சத்தியம் கேட்கும்போது மூலவரில் இருக்க வேண்டாம், போய் அந்த மகிழ மரத்தில் தொங்கிருன்ட்டார். என்னப்பா என்ன மரத்துலலாம் தொங்க சொல்கிற, நீ ஓனகாந்தன் தள்ளி வந்த புளிய மரத்தில் தொங்குன, உனக்குன்னா நீ தொங்குவ, இப்போ எனக்குன்னா தொங்க மாட்டியா. சரிப்பா, மரமாக தொங்க வேண்டியது வேலை, சரி போய் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு விட்டார். இப்போ அப்போன்னா விஷயம் முடிஞ்சிருமா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் மகிழ மரத்தில் மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவர் ஒரு பிளான் பண்ணார்ல, இவரே தானே ஒரு பிளான் பண்ணார், மாட்டிக்கிட்டார். ஏன்னா நம்மால் டபுள் கேம் ஆடுறதுல சிவனை மிஞ்சின ஆள் கிடையவே கிடையாது. நேராக திரும்பவும் அந்த பொண்ணுட்டு போய் சங்கிலிராஜர்கிட்ட போய், சிவலிங்கத்துக்கிட்ட சத்தியம் வேணாம், எங்கள் குல வழக்கப்படி மகிழ மரத்தில் தான் சத்தியம் வாங்குவோம், அதனால் அங்கேயே பண்ணுன்னு கேட்டுருமா, எங்கள் குலத்தில் அப்படி வழக்கமே இல்லையே, என்னம்மா நீ தெரியாத பொண்ணாக இருக்கேன், சும்மா அப்படி சொல்லுமா அப்படின்ட்டார். உடனே இது குல வழக்கப்படி நாங்கள் மகிழ மரத்தில் தான் சத்தியம் வாங்கணும்னு நம்மால் மாட்டிக்கிட்டார். ஆஹா, போட்டு கொடுத்துட்டாரு நம்மால். சரி, இப்போ பேக் அடித்தோம்னா இமேஜ் போயிடும். கல்யாணம் ஆகிறப்பவே மாப்பிள்ளையோட இமேஜ் போச்சுன்னா என்ன நினைப்பான், என்னையா சத்தியம் பண்ணுறேங்கிற, பண்ண மாட்டேங்கிற, அங்கே பண்ணுறேங்கிற, இங்கே பண்ண, சரி உனக்கு என்ன மகிழ மரம் வேண்டி தானே, பண்ணிடுறேன்னு பண்ணிட்டார், இமேஜ் போயிடுமென்ட்டு பண்ணிட்டு இங்கே வந்து சொன்னார், யோ நல்லாவா இருக்கு நீ பண்ணது அப்படின்னு கேட்டு போனாராம். யார்கிட்ட, ஒற்றியூர் படம்பக்கநாதர். அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. அங்கேருந்து வந்து நன்றருளி செய்தி நல்லா பண்ணியா விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அப்போ நாம பிளான் பண்ணோம்னா சிக்கல் வந்துடும். நமக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிடணும், இதான் விஷயம், என்ன பண்ணுறதுன்னு பாரு. டாக்டர்கிட்ட போனால் வியாதியை சொல்கிறதோடு நிறுத்திடணும். வயிற்ற வலிக்குதுங்க, தலை சுற்றுற மாதிரி இருக்குங்க, முதுகு பக்கம் கூட வலிக்குமே அப்படிம்பார் டாக்டர். ஆமாங்கணும். எப்படி டாக்டர் கரெக்டாக சொல்கிறீங்க, எல்லாம் எனக்கு இருக்கேன்பார் டாக்டர். நான் சாப்பிட்ற மாத்திரையே தரேன் உங்களுக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் மாத்திரையை எழுதி கொடுத்தாருன்னா வாங்கிட்டு பேசாமல் வரணும். நான் பாட்டி கிளைசிஃபேஜ் எழுதுங்க, அது எழுதிட்டீங்களா டாக்டர், அப்படியே பக்கத்தில் வந்து இந்த ரெவலால் எக்ஸல் 25 விட்டு போடுங்களேன், அது ப்ரெஷருக்கு நல்லா இருக்கும். அப்புறம் எதுக்கு டாக்டரு மருந்து எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தா, வியாதியை சொல்கிறதுக்கு மட்டும்தான். போனோம்னா அவர்கிட்ட பிரச்சனையை மட்டும் சொல்லிவிட்டு இது எப்படி சால்வ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளே சொல்யூஷன் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சொல்யூஷன் தான் அடுத்த பிரச்சனையே இல்லையா. அம்பாள் என்ன பண்ணா, அப்படி பண்ண உடனேயே மாமரம் முளைத்தது, கீழே சிவலிங்கம் எழுந்தது. தரிப்பரோ அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் உமை காண. அம்பாள் பார்க்கும்படியாக தோன்றினாராம் வந்து சிவபெருமான். அப்போ அம்பாள் உடனே சிவ பூஜை பண்ணுறதுக்கு பொருள்களை எல்லாம் பாருங்க, அந்த முதல்ல 3ஐயும் கொண்டு போய் அடைக்கலமாக தந்து தஞ்சமாகி அருந்தவம் புரிந்தாள் இல்லையா, அதுதான் தியானம். அதுக்கப்புறம் செஞ்சது பூசை. அப்போ கிரியை என்கிற பூசையை செய்து அதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்துவதற்கு தியானம் பண்ணணும். இதை சொல்லுகிறார் திருமூலர் சொல்லுகிறார், எது பணி மானுடம் செய் பணி. மானுடர்கள் என்ன பணி செய்ய வேண்டும், சிவபூஜை செய்யணும். எப்படிப்பட்ட சிவபூஜை செய்யணும் அப்படின்னு கேட்கிற பொழுது, ஈசன் பதியாகிய ஈசன் பணி செய்வது, அதுவே பத்திமையினர், அதுதான் பக்தி, அதுதான் உண்மையான பக்தியாக விளங்குகிறது என்று அந்த கிரியை பாடலுக்கு அம்பாள் எப்படி ஆற்றல் பெற்றாள். இந்த கிரியை செய்துதான் என் திசை மண்டலம் எல்லாம் அருள் செய்கின்றாள். 8 திசைகளில் இருக்கக்கூடிய மண்டலங்கள்ல 32 அறங்களையும் செய்து கொண்டிருக்கிற தாய் எதை கொண்டு பெற்றால் தெரியுமா, சிவபூஜை செய்து. இந்த சிவபூஜை முடிச்சவொடனே சாமி வந்து கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு. இந்த காஞ்சிமா நகரத்தில் 32 அறங்களும் நாம் செய்ய வேண்டும். சாமி அதுக்கு ஏற்பாடு பண்ணாரா இல்லையா. இந்த ஆற்றல் எப்படி வந்தது, சிவபூஜை பண்ணி. அம்பாளுக்கே சிவபூஜை செய்துதான் ஆற்றல் வந்தது என்று சொன்னால் நீயும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். செய்ய சிவபூஜை இப்படித்தான் பண்ணணும்னு இல்லை. சிவபூஜை உனக்கு எப்படி தோதா இருக்கோ அப்படி செய் சிவபூஜை, எது சௌரியம் இருக்கோ அப்படி செய் சிவபூஜை.
அதுதான் சைவத்தில். சைவம் மாதிரி ஃப்ளெக்சிபிளே கிடையாது, அவ்வளோ ஃப்ளெக்சிபிள். இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும்னு இல்லை. பாருங்களேன், சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணார். தூபத்துக்கும் தீபத்துக்கும் எங்கே போவார்? பால் இருக்குது, அபிஷேகத்துக்கு தண்ணி இருக்குது, பூ இருக்குது, எல்லாம் இருக்குது. தூபம் எங்கே காட்டுவார், தீபம் எங்கே காட்டுவார்? அது இல்லை. அது இல்லைங்கிறதுனால பூஜை இல்லாமல் ஆயிடுச்சா? எதெல்லாம் இல்லையோ அதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லி கொடுத்தார். யாரு? தெய்வ சேக்கினார் சொல்லி கொடுத்தார். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அன்பால நிரப்பிடு, ஃபில்லப் பண்ணிடுன்ட்டார். தேடாதன அன்பினில் நிரப்பி. சிவபூஜை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது பால் வரல. சரி, இன்னைக்கு பால் வரல, நான் என்ன பண்ணுறது? சிவபூஜை பண்ண முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். எப்படி எஸ்கேப் ஆகிறதுட்டே பார்த்துட்டு இருப்பான். ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சதுன்னா இதான் சாக்கு, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம். இப்போ சாமி என்ன எல்லா இடத்துலையும் தானே இருக்கார் அப்படின்னு. அப்போல்லாம் தத்துவம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா உதிர்ப்பான். டே அப்பா, எங்கங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்குமோ தெரியல, அவ்வளோ தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு கிளம்பி விடக்கூடாது. ஒரு சுருக்க அளவிலாவது சிவபூஜை செய்துட்டு தான் போகணும். இந்த அற்புதமான சிவபூஜையில் விளைவது மன ஆற்றல், மன ஊக்கம் என்று நம்முடைய திருமூலர் இந்த பாடலை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் நிறைவு செய்து 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். 6ஆம் தந்திரம் ரொம்ப பெருசு. 6ஆம் தந்திரத்தில் தான் குரு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். குரு தரிசனத்திலிருந்து குரு எப்படி வருகிறார், எப்படி நமக்கு குருவினுடைய அந்த தீட்சை கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசுகிறது 6ஆம் தந்திரம். இந்த அற்புதமான ஞான வழியிலே பங்கு கொண்ட நீங்கள்லாம் பெரிய பாக்கியவான், பெரிய பேருடையவர். உங்களுடைய வாழ்க்கையிலே சிவபெருமான் பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். சிவம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த கவலையும் கிடையாது. 5 எழுத்தை நம்முடைய கவசமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் பெருமானுடைய பரங்கருணை இருக்கும். திருமூலருடைய குருவர்களும் ஆடல் வல்லாருடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி மிகச்சரியாக சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.